ஒரு சைடு வந்து தளபதியோட செக்ஷனோட அனௌன்ஸ்மெண்ட், இன்னொரு சைடு வந்து தல சைடுல இருந்து எதனா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தல அவர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னடான்னு கேட்குறீங்களா? அதை பற்றி பிறகு பார்ப்போம். டைரக்டர் மகிழ் திருமேனி அவருடைய இயக்கத்தில் அனிருத் அவருடைய மியூசிக்கல்ல தல அஜித் அவர்கள் நடிக்கிற படம் தான் விடாமுயற்சி. ஸோ இந்த படம் வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக அந்த படம் எடுத்துகிட்டு இருக்க ஒரு நேரம் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சரியாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது சில பல காரணங்களால் வந்து இப்போ இந்த இயரில் வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்றத விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது வந்து வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி படக்குழு சைடும் வந்து ஒரு திட்டமிட்டதான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ் மத்தியிலும் வந்து ஒரு எதிர்பார்ப்போடையே இந்த படம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியிலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோகமான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஐயோ எங்கள் படம் வருமேன்னு எதிர்பார்த்துமே பட் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சோகமான ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த படம்னாலும் சரி குட் பேட் அக்லி, ஸோ இந்த படத்தோட அப்டேட் எதனா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் இருந்துச்சு. ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் டிஎஸ்பி அவருடைய மியூசிக்கல்ல தல அஜித் அவர்கள் நடிக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த படத்தோட போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து அந்த மூணு இடத்துல வந்து தல அஜித் வந்து நிற்கிற மாதிரியும் ஒரு ஆக்ஷன் கொடுக்குற மாதிரியும் ஒரு மாதிரி அந்த போஸ்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட அப்டேட்னா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இந்த நேரத்திலும் இந்த படத்துக்கும் வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ ஏன் சொல்ல போனால் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது 2025 தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கேன்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. ஐயோ என்னடா தல அஜித் நடிக்கிற படத்தில் வந்து என்ன சொல்கிறது விடாமுயற்சியிலேருந்து இந்த அப்டேட்டும் கொடுக்கல. நடுவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இவங்க ஆன்போர்டு இவங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த குட் பேட் அக்லியிலும் சரி விடாமுயற்சி அதிலும் சரி எந்த ஒரு என்ன சொல்ற நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு அப்டேட்டோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனோ அனௌன்ஸ்மெண்ட்டோ அதிகமாக கொடுக்கலன்றது ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போம். அதுவே முக்கியமாக சொல்லணும் அஜித் சாரோட ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நேரம் இருந்துச்சு. இதுவே முக்கியமாக சொல்லலாம் ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தாங்க. என்னடா ஒரு அப்டேட்டும் வரலையே அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தாங்க. ஆனால் தல அஜித் அவர்களுடைய லைஃப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட அப்டேட் கொடுக்கல. பட் இன்னொரு சைடு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பர்சனல் லைஃப்பில் சில அப்டேட்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி சில போஸ்டர்ஸ் மூலியமாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தல அஜித் அவர்கள் வந்து ஒரு கார் ரேசர், அதுவும் வந்து ஒரு பைக் பிரியர் அப்படின்னு சொல்லணும். பைக்கு கார் அப்படின்னாலே வந்து அவர் பிரியமான ஒரு ஆள்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து ஒரு அடிக்கடி வந்து பார்க்கும்போது தான் தெரியும் நிறைய ஒரு கார் ரேஸில் இருப்பார், இல்லைனா ஒரு பைக் ரேஸில் இருப்பார், எதனா ஒரு பைக்கில் வச்சுட்டு எதனா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். இங்கே இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பார். லைஃப்பை வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு சினிமா தவிர்த்துட்டு பர்சனல் லைஃப்லையும் அவரே சில் பண்ணிக்கிறதுக்கான எல்லா லைஃப்லையும் வந்து அவர் சில் பண்ணிட்டு இருப்பார். ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ தல அஜித் அவர்கள் வந்து நடுவில் வந்து சமீபத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு கார் வாங்கியிருந்தாங்க. அந்த காரே வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேசப்படுது சோஷியல் மீடியா அளவிலும் சரி. இது வந்து இத்தனை கோடி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது 8 கோடி கிட்ட அந்த கார் இருக்கு அப்படின்றதும் ரெட் கலரில் அந்த காரை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிக்கம் ஒன்று எடுத்திருந்தாங்க. தல அஜித் வந்து ஒரு புது கார் வாங்கியிருக்காரு, அது துபாயில் இருப்பதாகவும் அப்படின்னு ஒரு தகவலும் வந்து சோஷியல் மீடியா அளவில் பரவிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இன்னொரு அகைன் ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த கார் தான் ஒரு வித்தியாசமான ஒரு காராகவே இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக ஒரு டேக் லைனோடு சொல்கிறாங்க வெள்ளை மனசுக்காரரு வெள்ளை கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ஸ் GT3 அப்படின்ற ஒரு கார் தான். கிட்டத்தட்ட இந்த காரோட ரேட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி கிட்ட வருவதாக ஒரு தகவலும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காரை வந்து இப்போ தல அஜித் அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஒரு கார் வாங்கியிருந்தாங்க. அந்த காரை கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி கிட்ட இருந்துச்சு. இப்போ இன்னொரு கார் வந்து ஒயிட் கலரில் ஒரு கார் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி கிட்ட வருவதாக ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ஸோ இப்படியாக தல அஜித் அவர்கள் வந்து அவரோட பர்சனல் லைஃப்லையும் சரி அவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்காகவும் அதுவும் என்ன சொல்ல போனால் அவர் ட்ராவல் பண்ணுறதுக்காகவும் சரி அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்த பைக்கு காரு அப்படி ஒரு பிரியர்ன்றனாலே வந்து அவர் இப்படிப்பட்ட கார்களையும் இப்படிப்பட்ட விஷயத்தையும் வாங்கிட்டு அவர் ஒரு சைடு வந்து படமும் நடிச்சிட்டு இருக்காரு. விடாமுயற்சியோட ஷூட்டிங்கும் அதுவும் போயிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி இப்போ குட் பேட் அக்லி அதோட ஷூட்டிங்கும் அதோட ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் சைடில் வந்து அவர் பர்சனல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி கார்லாம் வாங்கிட்டு அவர் சில் பண்ணிட்டு அவர் இதுவாக தான் இருக்குன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இப்படியாக வந்து தல ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி எப்படியோ ஒன்று படம் அட்வான்ஸ்மெண்ட் கொடுக்கலையோ தலவோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி வாங்குறதோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை அவரோட லுக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்கும் போதும் சரி அஜித் சார் ஃபேன்ஸ் மத்தியிலே சரி ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் நிகழ்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போதும் சரி ஒரு போஸ்ட் பார்க்கும்போதும் சரி அந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து இந்த காரோட போஸ்டர் வந்து சாலினி மேம் தான் வந்து இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா அளவில் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயமாவே இருக்குது. இவர் மனசு வெள்ளன்ற மாதிரியே இவர் காரும் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு ஒரு கேப்ஷனும் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதுவும் அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாவே இருக்குது. ஸோ இப்படியாக வந்து தல அஜித் அவர்கள் வந்து விடாமுயற்சியும் வந்து இன்னும் ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபர்மேஷனாக கொடுக்கல. பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து குட் பேட் அக்லி ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இதை தாண்டி தல அஜித் அவர்கள் கார் வாங்குறதை பொறுத்தும் சரி அவர் இந்த கார் ரேஸ்
ரேஸு இப்படிப்பட்ட இந்த பைக்கு கார் மேலே வச்சிருக்க பிரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.